பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி வெர்சஸ் ராமதாஸ் இந்த சண்டையை ஏற்கனவே பெருசாக போயிட்டுருக்கு. இந்த டைமில் அந்த கட்சியோட கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, அதாவது ராமதாஸ் ஐயாவோட ஆதரவாளராக இருக்கிறாரு. அவர் ரீசெண்டாக செய்தியாளர்கள்கிட்ட பேசின ஒரு விஷயம் அப்படிங்கிறது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் சரி, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியலும் ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன பேசினார் அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி, வெல்கம் டு ஜனநாயகன் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் உங்கள் சச்சின். இந்த இடத்துல நான் ஒரு டிஸ்க்ளைமர் வந்து சொல்லிக்கிறேன். என்னென்னா, நம்ம சேனல் அப்படிங்கிறது ஒரு கட்சிக்கோ இல்லை ஒரு குரூப்புக்கோ இல்லை ஒரு கேஸ்ட்டோ பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கோ இல்லை பர்டிகுலர் ரிலீஜனுக்கோ எதுக்கும் வந்து ஃபேவராக இல்லை எனக்கு பிடிச்ச டிவிக்கே விஜய் சாருக்கோ மட்டுமே நான் ஃபேவராக அப்படி ஒரு சேனல் கிடையாது. அன்றாடம் நடக்கக்கூடிய நம்ம தமிழக அரசியல் மற்றும் இந்தியாவில் நடக்கக்கூடிய அரசியல் எல்லாத்தையுமே வந்து நம்ம பேசிகிட்ருக்கோம். அதுதான் வந்து நம்ம வந்து முக்கியமாக வந்து ஒரு அறம் சார்ந்த அரசியலை தான் நம்ம பேச சொல்லிகிட்ருக்கேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு உள்கட்சி மோதல் அப்படிங்கிறத தாண்டி இது வந்து நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸில் நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம். என்ன நடந்தது, இது அடுத்த கட்ட என்ன நகர்வை நோக்கி போவோம், இதில் வந்து ரெண்டு அணியாக பிரியுமா, இல்லை அவங்க எந்தெந்த அலைன்ஸில் போவாங்க, ஜி.கே. மணி அவர் சொன்னது என்ன, இதெல்லாம் நம்ம விரிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு செய்தியாளர்கிட்ட ஜி.கே. மணி அவர்கள் கௌரவ தலைவராக இருக்கிறாரு. பெண்ணாகரம் தொகுதி சேலமில் இருக்கக்கூடியவர். இவர் வந்து ஜென்ரலாக பார்த்தோம்னா இவர் வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் வந்து டீச்சராக இருந்தவருங்க. அப்போயே வந்து பார்த்தோம்னா எஸ்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூக அமைப்பு, ஒரு சோஷியல் சர்வீஸ் அமைப்பில் வந்து இவர் இருந்திருக்கிறாரு. அந்த அமைப்பை வந்து வன்னியர் சங்கத்தோடு வந்து இணைச்சி அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியுள்ள சேர்ந்து ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு வந்து நெருக்கமாகி, அப்புறம் காடுவெட்டி ஐயா அவர்களுக்கும் வந்து நெருக்கமாகி வந்து அந்த கட்சிக்காக உழைச்சி ஒரு மிகப்பெரிய பொசிஷனுக்கு வராரு. அப்புறம் இந்த சேலம் அந்த பெண்ணாகரம் தொகுதியில் தொடர்ச்சியாக சொல்ல முடியாது, ஒரு மூன்று முறை இது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. அப்படி ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு மனிதர். கிட்டத்தட்ட ராமதாஸ் ஐயாவுக்கு அடுத்தே இவருன்னு சொல்லலாம். அவருடைய மகன் இல்லை அப்படின்னா, அன்புமணி சார் இல்லைனா, அந்த அளவுக்கு ஒரு மிக செல்வாக்கு மிக்கவர். இவர் தான் காரணம், இவர் ஒரு துரோகி, ஜி.கே. மணி அப்படிங்கிறவர் ஒரு துரோகி, இவரால் தான் அப்பா மகன் சண்டை போயிட்டுருக்கு, இப்படியெல்லாம் வந்து பார்த்தோம்னா அன்புமணி சார் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இதுக்கு இவர் தான் இப்போ ரீசெண்டாக ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். என்னென்னா, நான் தான் அன்புமணியை வந்து பார்த்தோம்னா கட்சி உள்ளேயே வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு வந்தேன். எப்படின்னா, ராமதாஸ் ஐயா என்னோடய மகன் வந்து அரசியல், என்னோடய வாரிசு அரசியலே நான் விரும்ப மாட்டேன், என்னோடய மகன் வரமாட்டாங்க யாரும் அப்படின்னு நான் சத்தியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னபோது, அன்புமணிக்காக நான் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கட்சிக்குள்ளே கொண்டு வந்து அவரை வந்து ஒரு அமைச்சர் லெவலுக்கு வந்து கொண்டு வந்து அவரெல்லாம் பெரிய லெவலில் கொண்டு போனேன். அவருக்கு நான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணேன். ஆனால் அவர் என்னை துரோகின்னு சொல்லிட்டாரு. அது மட்டுமா, 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும்போது அன்புமணியை வந்து பெரிய லெவலில் ஆதரவு கொடுத்ததும் நான் தான். நீங்கள் அன்புமணியை நிற்க வைங்க ஐயா அப்படின்னு சொன்னதும் நான் தான். அப்படி நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மாநிலங்களவை உறுப்பினராக யார் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போதும் அன்புமணியை நான் தான் வந்து உள்ள ரெக்கமெண்ட் பண்ணி இது பண்ணேன். அப்படி எவ்வளோ வந்து இது பண்ணேன். இத்தனைக்கும் பார்த்தோம்னா கட்சிக்குள்ளே வந்து அரசியலில் ஒரு மிகப்பெரிய பொறுப்புகளுக்கெல்லாம் வரும்பொழுது முதல் கட்ட ஆலோசனையில் கூட வந்து நான் தோற்றேன். இருந்தாலும் 2வது தடவை காடுவெட்டி ஐயாவை கூட்டிகிட்டு போயிட்டு, குரு ஐயா அவர்களை கூட்டிகிட்டு போய் மருத்துவர் ஐயா கிட்ட பேசி நான் வந்து அன்புமணியை அப்படி ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு மேலே ஒரு பெரிய பொசிஷனில் கொண்டு வந்தேன். ஆனால் இப்படிப்பட்ட எனக்கு வந்து பார்த்தோம்னா இந்த கட்சியில் ஒரு துரோகி பட்டம் கொடுத்துருக்கிறாரு அன்புமணி. இது எனக்கு வந்து ரொம்ப வருத்தத்தை வந்து கொண்டு வந்திருக்கு. இந்த கட்சிக்காக நான் எவ்வளோ உழைச்சிருக்கேன் அப்படின்னு வந்து செய்தியாளர்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாரு. இதை தாண்டி இந்த மகன் அப்பா மோதல் அப்படிங்கிறது 2 பேரும் உட்காந்து பேசினாலே முடிஞ்சிருக்கும். வீட்டிலேயே முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்த இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு ஸ்டேட் லெவலில் இல்லை, நேஷ்னல் லெவலில் வந்து இப்படி ஒரு சண்டையை வந்து பார்க்க வச்சுட்டாங்க. இது பண்ணதும் இல்லாமல் இதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு நான் காரணம் கிடையாது, முழுக்க அன்புமணி தான் காரணம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை இந்த இடத்துல வந்து வைக்கிறாரு ஜி.கே. மணி அவர்கள். இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, மருத்துவரையா வந்து ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கிறாரு, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு. இந்த மாதிரி டைமில் அன்புமணி இப்படி பண்ணுறது வந்து சரியே கிடையாது. ஒருவேளை நான் துரோகின்னு சொல்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, ஆனால் நான் வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் பண்ணேன். ஒருவேளை நாளைக்கு அன்புமணி அவர்களும் ராமதாஸ் ஐயாவும் வந்து இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா நான் இந்த கட்சியை விட்டு போயிடுறேங்க, எனக்கு எந்த பதவியும் வேணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து பகிரங்கமாக வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்பா பையன் மோதல், இதில் வந்து ஜி.கே. மணி தான் இதை ஏற்படுத்தி விடுறாரு, அவர் தான் அரசியல் பண்ணுறாரு அப்படிங்கிறது இல்லை. இன்னும் சிலர் அருள் அவர் போன்ற எம்எல்ஏ நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க, இதுதான் இவங்க தான் காரணம் அப்படிங்கிறது சொல்கிறது அப்படிங்கிறது பர்டிகுலராக எனக்கு தெரிஞ்சு அது நியாயம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். நியாயம் இல்லை அப்படிங்கிறத விட
அப்படி சொல்ல வேண்டாமே. ஏன்னா இந்த அப்பா மகன் மோதல், இந்த வாரிசு அரசியல் மோதல் அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் மகாராஷ்டிரா எடுத்து பாருங்கள், ராஜஸ்தான் எடுத்து பாருங்கள், மத்திய பிரதேஷ், ஏன் பீகாரில் லல்லு பிரசாத் யாதவ் அவர் ஃபேமிலியில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. மகாராஷ்டிராவில் சிவசேனா பால் தாக்கரே அவர் ஃபேமிலியில் இது மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஏன் நம்ம தமிழ்நாட்டில் டிஎம்கேலே பார்த்தோம்னா இப்படி ஒரு ஃபைட் இருந்திருக்கே. அதை வந்து கலைஞர் ஐயா வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணி அவர் மறைவுக்கு பின்னர் தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்து முதலமைச்சர் ஆகுறாரு. இல்லைனா டிஎம்கேவே இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா ரெண்டாக பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எப்படி அதிமுக வந்து ஓபிஎஸ் அணி, இந்த அணி, இபிஎஸ் அணி, இந்த அணி, அந்த அணின்னு வந்து 4-5 அணியாக போயிட்டுருக்காங்களே, அந்த மாதிரி திமுகவும் போக வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி உட்காந்து பேசி ஒரு டிசிஷன் வந்து ப்ராப்பராக எடுத்து ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. அப்போது அது மாதிரி ஒரு சூழலில் வந்து நம்ம போய்ட்டு இல்லை துரைமுருகன் தான் வந்து இது மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருப்பார், இல்லை ராசா தான் எதையோ பண்ணியிருப்பார், இல்லை வேறு யாராவது வந்து பொன்முடி தான் இதை பண்ணியிருப்பார் அப்படின்னு வந்து சொல்கிறத விட உட்காந்து பேசி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்திருந்தாலே வந்து ஒரு காம்ப்ரமைஸாக இருக்கும். ஸோ அந்த ஒரு டிசிஷனை, அந்த ஒரு நிலைப்பாடை வந்து எடுத்துருக்கலாம். மேபி பாட்டாளி மக்கள் கட்சி அப்பா மகன் மோதல் வந்து இவ்வளோ பெருசாக போகாமல், இது நம்மளுக்கு கிளியராக தெரியும் இந்த சண்டை எதனால் நடக்குது அப்படிங்கிறது. அதாவது மகனுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுரிமை கொடுத்தாரு. அது இந்த சேம் டைமில் வந்து அவருடைய பொண்ணு ஸ்ரீகாந்தி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க இவர் ராமதாஸ் ஐயாவோட மகள், அவங்களோட பையனுக்கும் அவங்களோட ஃபேமிலிக்கும் வந்து சரியான ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்கல. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மோதல் அப்படிங்கிறது ஒரு குடும்ப பிரச்சனையாக மாறி இது மிகப்பெரிய அளவில் இப்போ அரசியல் களத்தில் வெடித்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய புயலாக வந்து போயிட்டுருக்கு இந்த விஷயம். சரி, என்ன நடக்கும்? 2 அணிக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா தமிழக அரசியலில்? ஏன்பா எலெக்ஷன் வந்துருச்சு, இன்னும் 2-3 மாதம் தான் இருக்குது, 3 மாதம் இருக்குது கரெக்டாக. இந்த டைமில் இப்போவும் வந்து ஒரு தெளிவில்லாமல் இப்படி ஒரு சண்டை போடுறாங்களே, என்ன தான் நடக்கும்? 2 அணி உண்மையாகவே வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ லாஸ்ட் டைமில் 2 பேரும் சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, 2 அணியாகவும் பிரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன கேட்டால் இது வந்து ஒரு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக, அப்படி வந்தால் கூட ஒரு நல்ல இதுவாக தான் அமையும். ஏன்னா ரெண்டு டீமாக வந்து பிரியும் பாருங்கள். 2 டீமாக பிரிஞ்சால் அப்போ அந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட பலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அளவில் கூட இருக்கலாம் மேபி. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, இப்போ ஜெகன்மோகன் அவர் இருக்கார், ஒய்எஸ்ஆர் இருக்கிறாரு, அவரோட பையன் ஜெகன்மோகன் இருக்கிறார், ஒரு பக்கம் ஷர்மிளா இருக்காங்க. பட் இந்த பார்த்தோம்னா இவங்க இந்த ஸ்டேட்டை பார்த்துக்கிறாங்க, இவர் இந்த ஸ்டேட்டை பார்த்துக்கிறார். ஸோ 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் வந்து இந்த பாலிடிக்ஸில் ஒரு ஷைனை வந்து காட்டிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ராமதாஸ் ஐயாவுடைய 2 வாரிசுகளுமே வந்து மிகப்பெரிய அளவில் இருந்தாலுமே, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் அது ஏதோ ஒரு வகையில் ஒரு பிளவை கொண்டு தான் வரும். ஏன்னா 2 பேரும் ஒரே டீமில் இருந்தால் பரவாயில்ல, பட் இவர் வந்து திமுக அலையன்ஸை விரும்புகிறார் ராமதாஸ் ஐயா, இவர் வந்து அன்புமணி சார் வந்து பார்த்தோம்னா பிஜேபி அலையன்ஸை விரும்புகிறார். ஸோ இப்படி போகும்போது இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து கொண்டு வரும். ஸோ இப்படியெல்லாம் சில பிரச்சனைகளை கொண்டு வந்துச்சு அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாலிடிக்ஸாக, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுவாக இருக்கும். ஸோ தமிழக அரசியலில் இது இப்படி தான் நோக்கி போக போகுது. இன்னும் ஒரு 1 மந்தில் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் இந்த சண்டை எதை நோக்கி போகும், 2 பேரும் ஒன்று சேருவாங்களா இல்லை பிரிஞ்சிருப்பாங்களா. ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி மிகவும் பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக தான் இருக்குது. மிகவும் பலம் வாய்ந்த, அதாவது பெரிய கட்சி இல்லை, சின்ன சின்ன கட்சிகளில் மிக பலம் வாய்ந்த ஒரு கட்சிகளாக தான் இருக்குது. ஸோ அப்படி ஒரு ஓட் பேங்க் வச்சுருக்கக்கூடிய கட்சி இப்படி ஒரு பிரச்சனை, இதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.